ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன்னாலே அந்த மசாலா தான் டேஸ்ட்டு. அதை நம்ம கடையில் வாங்காமல் வீட்டிலையே பாரம்பரிய முறைப்படி அரைச்சி எப்படி நம்ம சிக்கன் குழம்பு வைக்கலாம் இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். காஞ்ச மிளகாவும் மொட்டை மாடியில் காய வச்சுருக்கேன். இங்கே வெயில் அடிக்காதனால எனக்கு காயறதுக்கு 2 நாள் ஆச்சு. உங்களுக்கு வெயில் ஒரே நாளில் அடித்ததுன்னா நீங்கள் ஒரே நாள்லேயே இந்த மாதிரி மொறு மொறுன்னு வர்ற மாதிரி காய வச்சுக்கலாம். 1.5 கிலோ மல்லி எடுத்துக்கலாம். இதை நான் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். மல்லியை லோ ஃப்ளேமில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். மல்லி நாட்டு மல்லி யூஸ் பண்ணுங்கள். நான் எங்கள் ஊர் சைடு நாட்டு மல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். மோஸ்ட்லி இது சவுத் சைடு நல்லா கிடைக்கும். இங்கே சென்னையில் நான் தேடி பார்த்தும் கிடைக்காததுனால நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா 1.5 கிலோ மல்லிக்கு நான் 3/4 கிலோ காஞ்ச மிளகா யூஸ் பண்ணுறேன். நான் 1/2 கேஜி நார்மல் காஞ்ச மிளகா தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 1/4 கிலோவுக்கு நான் காஷ்மீரி காஞ்ச மிளகா யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கலர் நல்லா கொடுக்கறதுக்காக இது கூடயே மிக்ஸ் ஆகட்டும்னு. லேசான சூட்டில் நம்ம அதை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் காஷ்மீர் சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் லேசாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் குழம்புக்கு மெயின் ரீசனே நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணுறது தான். அதுக்கு தேவையான நம்ம ஸ்பைசஸ்லாம் இதில் நம்ம பார்க்கலாம். 50 கிராம் சுருள் பட்டை எடுத்துக்கலாம். அது திக்காக இருந்ததுன்னா அது உடச்சிட்டு லேசான சூட்டில் நம்ம அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம வறுத்துட்டு இருக்கலாம். ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். அன்னாச்சி பூ 15 கிராமு, ஜாவித்ரி 15 கிராமு, கிராம்பு 20 கிராம் நம்ம எடுத்துருக்கோம். எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் அது பேர் எனக்கு தெரியலை, நான் மராத்தி மொக்குன்னு சொல்லி இருந்தது. அதுவும் ஸ்மெல் நல்லாயிருக்கும். அந்த மராத்தி மொக்கு நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அதையும் வறுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக பட்டையை எடுத்து வச்ச பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் கல்பாசி எடுத்திருக்கேன். கல்பாசி 15 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்து தனியாக எடுத்துகிட்டு நம்ம பிரியாணி இலை எடுத்துக்கலாம். பிரியாணி இலையும் ஒரு 15 கிராம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுவும் ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நம்ம அதையும் ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போது ஜாதிக்காய் எடுத்துக்கலாம். ஜாதிக்காய் போட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் 2 ஜாதிக்காய் தான் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா உடச்சி வறுத்து நான் தனியாக எடுத்துக்கிறேன். இப்போது கசகசா யூஸ் பண்ணுறேன். கசகசாவை நல்லா லைட்டாக அந்த கலர் ஒரு டார்க் ப்ரௌனாக இல்லாமல் லைட் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் முடிஞ்சது. இப்போ சீரகம் எடுத்துக்கலாம். சீரகம் 150 கிராம் எடுத்திருக்கேன். சீரகத்தை நல்லா வறுத்துக்கோங்க. சீரகம் நல்லா அந்த சீரக ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நம்ம அதையும் ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கோம். பெருஞ்சீரகமும் நம்ம ஒரு 150 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்துட்டு அதையும் நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. அந்த பெருஞ்சீரக ஸ்மெல் அப்படி வரும் நம்ம வறுக்கும் போதேவும். அப்புறம் மிளகு யூஸ் பண்ணிக்கலாம். மிளகு 100 கிராம் யூஸ் பண்ணிக்கலாம். மிளகும் அந்த பொரிகிற மாதிரி அந்த சவுண்டு கேட்கவும் நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதையும் இந்த நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லா திங்ஸையும் நல்லா நம்ம ஆற விடணும். அதுக்கப்புறம் நான் அரிசி ஆட் பண்ணுவேன். ஒரு சிலர் அரிசி ஆட் பண்ண மாட்டாங்க. நான் அரிசி நல்லா வறுத்துட்டு அது நம்ம தனியாக கூட நம்ம எடுத்து வச்சு சாப்பிடலாம். 150 கிராம் அரிசி எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வறுத்துட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மிஷினில் அரைக்கிறதுக்காக காஞ்ச மிளகா, அந்த எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ்ஸு, நம்ம மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் அதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த பாக்ஸ்குள்ளே போடணும். ஆட் பண்ணிவிட்டு நான் ரைஸ் மில்லுக்கு அரைக்க எடுத்துகிட்டு போயிட்டேன். இதெல்லாம் சேர்த்து எனக்கு எப்படி ஒரு 2 கிலோவுக்கு மேலே எனக்கு மசாலா வந்திருந்தது. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 1.5 கிலோ மல்லிக்கு 1 கிலோ காஞ்ச மிளகா யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ரைஸ் மில்லேருந்து வாங்கி எடுத்துகிட்டு இதை ஆற வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறதுனால நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நம்ம ஆற வச்சுக்கலாம். நான் என்னோடய வீட்டில் ரெகுலராக இந்த மாதிரி தான் மசாலா அரைச்சி நாங்கள் சிக்கன் குழம்பு வைக்கிறோம். இந்த வீக் கூட இந்த மாதிரி தான் நான் கிரேவி மாதிரி செஞ்சுருந்தேன். பிரியாணிக்கும் தனியாக மசாலா செஞ்சுருந்தோம். அது என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன்.
சிக்கன் கிரேவிக்கும் இந்த மசாலாவுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தால் நீங்களும் மறக்காமல் அதை வீட்டில் அரைச்சி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து உங்கள் மசாலா எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.